Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th to 12th செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னதுன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல. மோஸ்ட்லி இதே டைம் டேபிள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து அகாடமிக் காலண்டரில் நமக்கு 11ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே 10ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 6th to 10th பார்ப்போம். அதுக்கடுத்து 11th 12th பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது அஃபிஷியல் டைம் டேபிள். சரிங்களா? ஃபஸ்ட்டு 6th to 9th 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10ஆம் தேதி மண்டே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்டு மேக்ஸ். சரிங்களா? தமிழ் அண்டு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 11ஆம் தேதி இங்கிலீஷு சோசியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 11ஆம் தேதி இங்கிலீஷு சோசியல் சயின்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் ப்ளஸ் வந்து சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th to 9th நமக்கு எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30 12 மணி வரைக்கும் மார்னிங்கு, ஆஃப்டர்நூன் 2:30 4 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் நமக்கு வந்து எக்ஸாம். ஸோ ரெண்டாவது 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் 10ஆம் தேதி மண்டே மார்னிங் இங்கிலீஷு, ஆஃப்டர்நூன் சோசியலு. 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்னிங் தமிழ், அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் சயின்ஸு. 12ஆம் தேதி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லாங்குவேஜ், ஆஃப்டர்நூன் வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 10:30 12 மணி வரைக்கும் மார்னிங்கு, 2:30 4 மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன். ஸோ நெக்ஸ்ட்டு 11th and 12th கொடுத்துருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மார்னிங் வந்து இங்கிலீஷு, ஆஃப்டர்நூன் பயாலஜி, பாட்னி இது எல்லாமே. அதுக்கடுத்து 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்னிங் மேக்ஸ், சுவாலஜி, ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாமே. அதுக்கடுத்து 12ஆம் தேதி மார்னிங் வந்து லாங்குவேஜ், ஆஃப்டர்நூன் வந்து கெமிஸ்ட்ரி. சரிங்களா? மார்னிங் தமிழ் இது எல்லாமே. அதுக்கடுத்து 11ஆம் தேதி மார்னிங் கிடையாது, ஆஃப்டர்நூன் வந்து ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே 11th. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் டைமிங் வந்து சேம் தான். 10:30 2:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மார்னிங்னா அதேமாதிரி 11th எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ 10ஆம் தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே, ஆஃப்டர்நூன் மேக்ஸு, சுவாலஜி. அதுக்கடுத்து 11ஆம் தேதி மார்னிங் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி இது எல்லாமே. அதுக்கடுத்து 12ஆம் தேதி மார்னிங் இங்கிலீஷு, ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்னிங் எக்ஸாம்ஸ் இல்லை, ஆஃப்டர்நூன் பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே சென்னை டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 10, 11 எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணிடும் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.